நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குத்தாலம் வட்டத்தில் அமைந்துள்ள தேரெழுந்தூர் 108 வைணவ திருக்கோயில்களில் 10வது திருக்கோயிலாகும். இங்குள்ள பெருமாளை கோசகன் என்றும் தேவாதி ராஜன் என்றும் அழைக்கிறார்கள். பெருமாள் சாலக்கிராமத்தால் ஆன திருமேனி, 13 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலம். கோகுலத்தில் ஒரு நாள் பசுவை மேய்த்துக் கொண்டிருந்த கண்ணன் பசுக்களை ஓரிடத்தில் விட்டுவிட்டு யமுனைக்கு சென்ற போது பிரம்மா பசுக்களை தேரெழுந்தூருக்கு ஓட்டி வந்துவிட்டதால் உடனே அதே இடத்தில் அதே போன்றே பசு மந்தையை படைத்துவிட பிரம்மா தன் தவற்றை உணர்ந்து கண்ணன் முன் தோன்றி தேரெழுந்தூரில் கோயில் கொள்ள வேண்டும் என விண்ணப்பிக்க ஆம விருப்பனாக இங்கு வந்தான் என்கிறது தல வரலாறு. இதற்கு சான்றாக பெருமாளுக்கு முன்புறம் கன்றும் பின்புறம் பசுவும் அமைந்து பேர் அழகுடன் காணப்படுகிறார். பெருமாளும் சிவபெருமானும் சுக்கட்டான் ஆடிய போது பார்வதி தேவியை நடுவராக நியமித்ததில் காய் ஊட்டும் போது சகோதரரான பெருமாளுக்கு சாதகமாக கூற சிவபெருமான் பார்வதி தேவியை பசுவாக மாற சாமிட அவருக்கு துணையாக சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பசுவாக பூமிக்கு வந்தபோது பெருமாள் ஆம விருப்பன் என்ற பெயரில் வந்த திருத்தலம் இது. கோயில் கருவறை விமானம் கருட விமானம். தேவேந்திரன் ஒருமுறை கருடனிடம் வைர முடியையும் ஒரு விமானத்தையும் கொடுத்து அவர் மனதுக்கு வந்த பெருமாளுக்கு கொடுக்க சொல்ல கருடன் வைர முடியை மேல்கோட்டை திருநாராயண பெருமாளுக்கும் கொடுத்து தேரெழுந்தூரின் விமானத்தை தேவாதி ராஜனுக்கு கொடுத்தாராம். இதனால் மனம் நெகிழ்ந்த பெருமாள் கருடனை தன் கூடவே சன்னதியில் இருந்தலைச் செய்தார். உபரி சரவசு என்ற மன்னன் தம் தேரில் ஏறி ஆகாயத்தில் வலம் வருவாராம். அந்த தேரின் நிழல் எதன் மீது விழுந்தாலும் கருகி விடுமாம். இப்படி வரும் காலத்தில் கண்ணன் 3 பசுக்களை மேய்த்துக் கொண்டிருக்க உபரிசி வரசியின் தேரின் நிழல் பட்டு பசுக்கள் அலறியதாம். கண்ணன் நிழலை ஓங்கி அழுத்த தேர் நின்றது. அப்படி தேர் அழுங்கின இடம்தான் இந்த தேரெழுந்தூர். இக்கோயில் உள்ளே கம்பர் மற்றும் அவருடைய மனைவி சிலைகள் உள்ளது. அடுத்து ஆஞ்சநேயர், இடதுபுறம் ஆண்டாள் சன்னதி, மூலவர் தேவாதிராஜன் கிழக்கு நோக்கி உள்ளார். கருடாழ்வார் மற்றும் பிரத்யக்ய ஆழ்வாரும் உள்ளனர். இடதுபுறம் காவிரி தாய் மண்டியிட்டு உள்ளார். கம்பன் பிறந்த ஊர் இது. முன்பு கரிகாலனின் தலைநகரமாக விளங்கியது. இத்தலத்தில் பெருமாளை சேவித்து மார்க்கண்டேயர் மோட்சம் பெற்றார். அகத்திய முனிவரின் சாபத்தை பெற்ற காவிரி இந்த பெருமாளை வேண்டி சாபம் நீங்க பெற்றாள். நரசிம்ம அவதாரத்தை கண்டு அஞ்சிய பிரகலாதனுக்கு சாந்த சுரூபமாக ஆம விருப்பனாக பெருமாள் காட்சி தந்த இடம் இது. இத்திருக்கோயில் 2000 ஆண்டுகள் பழமை கொண்டது. தர்மதேவரை, உவரி 20 சரவசு, காவிரி, கருடன், அகத்தியர் ஆகியோருக்கு இந்த பெருமாள் காட்சி தந்துள்ளார். இத்திருக்கோயிலை பற்றி திருமங்கையாழ்வார் 45 பாசுரங்களை பாடியுள்ளார். மீண்டும் நாளை ஒரு புனித யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.